வேதனை என்பது பொருள்கள் இல்லாம இருக்கிறதோ, எப்பயுமே குழந்தைங்க சத்தம், சண்டை, சச்சரவு, அம்மா சரியில்ல, மனைவி சரியில்ல, அத பொறுத்து வேதனை, நரகம்னு சொல்ல முடியாது. உங்க மனதுல அமைதி இல்ல அப்டின்னா, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க நரகத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க மனதுல அமைதி இருந்தது அப்டின்னா, நீங்க எங்க இருந்தாலும் நீங்க சொர்க்கத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். கூவத்துக்கு நடுவுல ஒரு வீட கட்டி குடுத்து, அந்த வீட்ல நீங்க இருந்தாலும் சரி, கொசு எல்லாம் உங்கள மொச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்க மனதுல அமைதி இருக்கிற பட்சத்துல நீங்க சொர்க்கத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். மிக பெரும் கோட்டைகளில் நீங்கள் இருந்த போதிலும், மனதுல அமைதி இல்லாம, எப்பயும் அவநம்பிக்கையும், குழப்பமும், நிம்மதியும் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கு அப்டின்னா, அதுதான் நரகம். நிச்சயமா நம்மகிட்ட இருக்கிற ஒரு அமைதி, முயற்சியின் காரணமா, நம்மளுடைய உழைப்பின் காரணமா, நம்மளுடைய தேடுதலின் காரணமா நமக்கு கிடைக்கல. நம்மளுடைய அவநம்பிக்கை இல்லாத அந்த இயற்கையான பொறுமையின் காரணமா, நமக்கு இறைவன் குடுத்தது தான் இந்த மன அமைதி.